அப்புறம் பார்க்கலாம். என்னென்னால் இன்றைக்கி பெயில் வருது 174வது ஐட்டம் நம்பர். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், காலையில் சொல்லியிருந்தோம், இது 124 ஐட்டம் நம்பர் அப்படின்னால் குறைஞ்சபட்சம் 4 மணி மேலே ஆகும்னு சொல்லியிருந்தோம். 4 மணி ஆகலை, இன்றைக்கி நைட் ஆல்மோஸ்ட் 6:58க்கு தான் வந்தது இன்றைக்கி பெயில். ஸோ வந்தது, ஹியரிங் நடந்தது. ஸோ எம்டி தரப்புலேருந்து இவங்க தரப்பில் ஆர்குமெண்ட் முன்வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இருந்த சமயத்திலே பார்க்கும் பொழுது ஜென்ரலாகவே ஒரு பெயில் வரும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இஓடபிள்யூ சைட்லேருந்து ஒரு கவுண்டர் கொடுக்கணும். இஓடபிள்யூ சைடில் இன்னும் கவுண்டர் கொடுக்கப்படலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பெயில் ஹியரிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈவினிங் 6:58க்கு திடீர்னு அந்த கோர்ட்டாலேருந்து ஒரு 3 அட்வொகேட்ஸ் எந்திரிச்சு ஜட்ஜிகிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இன்டர்வீன் போடுறோம். என்ன அர்த்தம்னா, இதுக்கு பேர் தமிழில் குறுக்கீடு மனுன்னு சொல்லுவாங்க மக்களே. என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கில் சப்போஸ் ஒரு பெயில் அப்ளை பண்ணும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட பெயில் அப்ளை பண்ணுறவங்கள பெட்டிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சோ கால்ட் அக்யூஸ் பண்ணப்பட்டவங்க, குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் பெயில் அப்ளை பண்ணுவாங்க, அவங்க பெட்டிஷனர்னு சொல்லுவாங்க. அடுத்தது போலீஸ் தரப்பை வந்து ரெஸ்பாண்டன்ட் சொல்லுவாங்க, அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேஸில் யார் புகார் மனு கொடுத்தாங்களோ இல்லை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க தரப்பில் தான் டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க, விக்டிம்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ளே வந்து குறுக்கீடு மனு ஒன்று போடலாம். என்ன அர்த்தம்னால், இந்த வழக்கில் இவங்க தரப்பில் ஏதாவது விஷயத்தை சொல்லணுமா அப்படிங்கிறதுக்காக அவங்க தரப்பில் உள்ள வந்து விஷயத்தை வக்கீல் மூலிமா சொல்கிறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதான் இன்டர்வீன் பெட்டிஷன் சொல்லுவாங்க மக்களே. இது சொல்கிறோன்னே அந்த 3 பேர் எந்திரிக்கிறாங்க, கோர்ட்டை எந்திரிச்சு நாங்கள் இன்டர்வீன் போடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜட்ஜு கேட்குறாங்க, யாருக்கு இன்டர்வீன் போட போகிறீங்க? இன்வெஸ்டர்ஸ்க்கு மூலிமா இன்டர்வீன் போட போகிறோம். சரி, யாருக்கு போட போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அது நாங்கள் வந்து வக்காலத்து ஃபைல் பண்ணுறோம் மை லார்ட், அதுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் முன்னாடியே பண்ணலன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இன்றைக்கி இந்த கேஸ் வரும்னு எங்களுக்கு தெரியாது, அதை நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு வருதான்னு பார்த்தோம், உண்மையாக வந்துச்சு, நாங்கள் அந்த முறையிடுறோம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வீன் பெட்டிஷன் ஒன்று போட்டாங்கன்னா இவங்க டைம் கேட்பாங்க. ஸோ சட்ட ரீதியாக அவங்களுக்கான ப்ரொவிஷன் கொடுத்தாகணும். அவங்க சப்போஸ் இந்த வழக்கு 1 வாரம் ஒத்தி வைக்கப்படுது, அர்ஜென்ட் பண்ணப்படுதுனால் அவங்க அந்த வாரம் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. 3 பேர் எந்திரிக்கிறாங்க, 2 பேர் கொடுக்கலாம், ஒருத்தவங்க கொடுக்கலாம். இதை கெஸ் நான் சொல்கிறேன். மறுபடியும் அவங்க வந்து இன்னும் டைம் கேட்பாங்க. ஸோ நீதிபதி வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, நான் அவங்க ப்ரொவிஷன் சொல்லுவாங்க, அதை கொடுப்பாங்க. அக்டோபர் மாதம் 2வது வாரம் நினைக்கிறேன், அதற்கு மேல் கோர்ட் வந்து 1 வாரம் 10 நாள் லீவ் வருகிறது. ஏன்னா நவராத்திரி ஃபெஸ்டிவல் வருது. ஸோ வந்ததுனால் இது அப்படியே இழுத்து ட்ராக் ஆகி போயிட்டு அக்டோபர் கடைசி வாரம் வரைக்கும் இது ட்ராக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யார் இன்வெஸ்டார்ஸாக இருக்க முடியும் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்போது இந்த கொடுக்கப்பட்ட அந்த 5 கம்ப்ளைண்ட்டோ 10 கம்ப்ளைண்ட்டோ 5 கம்ப்ளைண்ட்டோ 20 கம்ப்ளைண்ட்டோ அங்கேருந்து யாரோ ஒருவர் மூலியமாக ஹைகோர்ட்டுக்கு ஒரு வக்கீல் அப்பாயிண்ட் பண்ணி அந்த வக்கீல்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கும்பல் பிளான் பண்ணுறதுக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இந்த கும்பலுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்தியானந்தன் அவருடைய பெயில் வரும்பொழுது இப்படி எந்திரிச்சு சொன்னோம்னா நீதிபதி மறுக்க முடியாமல் டைம் கொடுப்பாங்க. இதன் மூலியமாக இந்த கேஸை, இந்த பெயில் கேஸை ட்ராக் பண்ணிட்டே போகலாம். இன்னொரு 1 மாதம் வரைக்கும் ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த மாதம் 10 நாள் கிட்ட நவராத்திரி ஃபெஸ்டிவல் வருது. ஸோ 1 மாதம் கிட்ட ட்ராக் பண்ணிட்டு போனால் இன்னும் டைம் எடுத்துக்கும், இன்னும் மக்கள் வந்து கஷ்டத்துக்கு உள்ளாகுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல தீய நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எம்டி தரப்புலேருந்து வக்கீல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படின்னா ஒன்று பண்ணுங்க மை லார்ட், நாங்கள் எங்கள் பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிட்டோன்ட்டாங்க. ஏன்னால் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ தரப்புலேருந்து கவுண்டர் தரல, இன்னொரு தரப்பில் ஓப்பன் கோர்ட்டில் எந்திரிச்சு 3 பேர் வந்து இன்டர்வீன் போடுறேங்கிறாங்க. அப்போ இது வந்து 2 வாரம் இழுத்துட்டு போச்சுன்னா அக்டோபர் மாதம் மேலே போக நவராத்திரி ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்சு இந்த கேஸ் ஹியரிங் வந்ததுனால் அடுத்த 1 மாத காலத்துக்கு இவர் ஜெயிலில் இருக்கணும். எதுக்கு அப்படி ஜெயிலில் இருக்கணும்? ஏன் அப்படி பண்ணணும்? ஏன் அப்படி இழுத்துட்டு போகணும் சொல்லிட்டு இவங்க பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ இது ஒரு வாய்ஸ் மூவ்னு சொல்லலாம். சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், இது ஒரு மிகப்பெரிய வாய்ஸ் மூவ். பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிட்டா எங்கே போய் இன்டர்வீன் போடுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ அடுத்தது என்ன பண்ண முடியும், பண்ணுறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
they may go to Supreme Court. உச்சநீதிமன்றம் போனால் உச்சநீதிமன்றத்தில் யார் வந்து இன்டர்வியூன் போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு இவர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நான் சொல்ல உங்களுக்கு. அடுத்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தால், ஒருத்தவங்கள ஜெயிலே உள்ள வச்சிருக்க முடியாது. ஸோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்க போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களே. சரி.